செங்கோட்டையும் தாவேகாவுல சேர்ந்ததுனால, தாவேகா அப்படியே வெகுண்டெழுந்து திமுகவையும் தோற்கடிச்சிடும், அதிமுகவையும் தோற்கடிச்சிடும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜெயிப்பாரா? அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். அது மட்டும் இல்லாம தாவேகா தற்குறிகளை செம்மையா வச்சு செஞ்சிருக்கிறாரு. இந்த தக் லைஃப கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகணும். பாருங்க. ஆமா, இப்போ உனக்கு தான் ஓட்டு போட்டேன், எதுல தான் ரெட்டலையில இலையில தானே எப்பயும் நிப்ப தம்பி அப்படின்ட்டு போயிடுவாங்க. தலையை போட்டு சொரிஞ்சுட்டே இருக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, சகோதரி சொன்னாங்க மிஸ்ஃபிட்டாக இருக்கும்னு. மிஸ்ஃபிட்டை இன்னும் கொஞ்சம் மொழியாக்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இவர் போவார், ஸ்பீக்கர் போட்டு உங்கள் விஜய் விஜய் விஜய்னு பாட்டு போட்டுட்டு இருக்கும். ஸ்பீக்கர் மேலே ஏறி 4 பேர் நிற்பாங்க. அப்போ மைக்கு நீங்கள் செங்கோட்டையன் கிட்ட கொடுத்தீங்கன்னா, கழக தொண்டர்கள் அறிவு கூர்ந்து ஸ்பீக்கரில் ஏற வேண்டாம் இறங்க வேண்டும் அப்படின்னுவாரு. அப்போ அவங்க தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ வைப்பு அப்படின்வாங்க. 77 வயசு, அங்க 17 வயசு, 60 வயசு வித்தியாசம் இருக்குது நடுவுல. 1 2 கிடையாது. இதெல்லாம் புரியணும். அப்புறம் அங்க போய் பக்கத்துல என்ன ஐயா, நம்ம ஐயா புஷியானந்த் இருக்காரு, ஆல்ரெடி 84 போட்டு தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு நிகரான பதவி வட்டார வழக்குங்க. வட தமிழ்நாட்டுல தவறு சொல்லல. இப்ப எங்கன்னா சிவி சண்முகம் கிட்ட கடலூர், திருவண்ணாமலை, நீங்க பாண்டிச்சேரி அந்த பகுதியில, விழுப்புரம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. எனக்குமே வட சென்னையில வாழைப்பழம் வராது, வாழைப்பழம் தான் வரும். அதை நான் தவறு சொல்லல, நான் ஏத்துக்கிறேன், அதை ரசிக்கிறேன். இதுல என்ன சிக்கல்னா, எங்க தலைவர் இட்னாந்து போறது எம்மாம் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்ன்ற அந்த தலைவலி இல்லை. அதனால தாவேகா இன்னைக்கு போய் இவர் சேர்ந்துட்டாரு, அதனால 3ஆம் பெரிய கட்சியா மாறி ஒரே தேர்தலில் திமுகவையும் வீழ்த்திடும், அண்ணா திமுகவையும் வீழ்த்திடும் அப்படின்னு அந்த பர்செப்ஷன் இருக்கு பாருங்க. அதை என்னால பத்திரிகையார நான் சொல்றேன், கோபிச்செட்டிப்பாளையத்துல அவரு ஜெயிக்கிறதே சிரமம், அவரு ஜெயிக்கிறதே கஷ்டம்.